ஒருத்தர் கொடுத்த கடனை வசூலிக்க அருண் என்பவர் வீட்டுக்கு போனாராம். அப்போ அருண் என்பவர், சார், நீங்க கொடுத்த கடனை வசூலிக்க இப்படி மாசம் மாசம் என் வீட்டுக்கு வந்துட்டு சும்மா திரும்பி போறது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் அப்படின்னு சொன்னாராம். அதற்கு கடன் கொடுத்தவர், சபாஸ், நல்ல மனுஷனுக்கு இதுதான் அடையாளம், கொடுத்த கடனை உடனே கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டாராம். அதற்கு அருண், நான் வாங்கின கடனை உடனே திருப்பி தரேன்னு சொல்ல வரல சார், இனிமே நீங்க வீணா அலைய வேண்டாம், மாசம் மாசம் நானே உங்க வீட்டுக்கு வந்து அடுத்த மாசம் தரேன்னு சொல்லிட்டு வந்துடுறேன், அதான் மனுஷனுக்கு மரியாதை அப்படின்னு சொன்னானாம். 2 பிச்சைக்காரர்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிச்சைக்காரன் கேட்டானாம், ரா பிச்சைக்காரன் சங்கத்திலேருந்து உன்னை நீக்கிட்டாங்களாமே, ஏன் அப்படின்னு கேட்டானாம். அதுக்கு இன்னொரு பிச்சைக்காரன் சொன்னானாம், மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நான் பகல்லையும் பிச்சை எடுத்தது தெரிஞ்சு போச்சுப்பா, அதான் அப்படின்னு சொன்னானாம். 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அதில் ஒரு நண்பர் சொன்னாராம், என் பையன் பலூனை முழுங்கிட்டான்பா அப்படின்னு சொன்னானாம். அதுக்கு இன்னொரு நண்பர் சொன்னாராம், அட பாவமே, அவ்வளோ பெரிய பலூனை எப்படி முழுங்கினான் அவன் பையன் அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவர் என்ன தெரியுமா சொன்னாரு, என் பையன் ரொம்ப புத்திசாலிப்பா, பலூனில் இருக்க காற்றை எடுத்துட்டு தான் முழுங்கியிருக்கான் அப்படின்னு சொன்னாராம். கணவனும் மனைவியும் பேசிகிட்டு இருக்கும்போது மனைவி கேட்டாங்களாம், அவசர அவசரமாக புத்தகங்களை எல்லாம் எடுத்து ஒளிச்சு வைக்கிறீங்களே, ஏன் அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கணவன் சொன்னாராம், அதோ வரானே அவன் இதையெல்லாம் கண்டால் உடனே தூக்கிட்டு போயிடுவான், கஞ்ச பையன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு மனைவி கேட்டாங்களாம், இப்படி திட்டுறீங்களே, யார் அவங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு கணவன் சொன்னாராம், அவனா, இந்த புத்தகங்களை எல்லாம் எனக்கு இரவல் கொடுத்தவன் தான் அப்படின்னு சொன்னாராம். கணவன் மனைவி பேசிகிட்டு இருக்கும்போது கணவன் சொன்னாராம், இப்படி ஜன்னலை பார்த்து டிவியை வைக்கக்கூடாதுன்னு நான் சொன்னனே, கேட்டியா அப்படின்னு சொன்னாராம். எனக்கு மனைவி, இப்போ என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்டாங்களாம். எனக்கு கணவன், பக்கத்து வீட்டு கஞ்ச பையன் டிவிக்கு நேர் எதிரே நிலை கண்ணாடியை வச்சு ஓசியிலே டிவி பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாராம். 2 நண்பர்கள் பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு நண்பர் சொன்னாராம், பேப்பரில் ஏதோ தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு இன்னொருத்தர் கேட்டாராம், ஏன் சார், ரிசல்ட்டில் உங்கள் பையனின் நம்பர் இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு இவர் சொன்னாராம், அது இல்லை சார், நம்பர் இருக்குது, அதான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம்.